بعد أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லா புகழும் புகழ்ச்சிகளும் படைப்பாளன் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தமானது. அவனுடைய அன்பும் கருணையும் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த அவருடைய தோழர்கள் குடும்பத்தார்கள் உறவினர்கள் மீதும் யாரெல்லாம் இந்த மார்க்கத்தை சுமந்து உயிர் தியாகம் செய்தார்களோ அவர்கள் மீதும் வறுமை வரைக்கும் சுமந்து கொண்டிருக்கிறவர்கள் மீதும் என் மீதும் உங்கள் மீதும் வறுமை வரைக்கும் உண்டாகுமாக எதிர் வேண்டிக் கொண்டோனாங்க. அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஈமானிய உறவுகளை, சகோதரிகளே, ஒவ்வொரு வாரமும் நாங்கள் மார்க்கம் சொல்லுகிற சில தகவல்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் ஒவ்வொரு விடயங்களாக நாங்கள் பார்த்து வருவோம். அந்த அடிப்படையில் நாங்கள் ஆரம்பம் ஜனவரி மாதம் 1ஆம் வாரம் அல்லது 2வது வாரத்தில் அகீதாவினுடைய அடிப்படை சம்பந்தமாக நாங்கள் பார்க்கிறோம். அதில் முதல்படியாக அகீதாவினுடைய அடிப்படை என்பது ஒரு மனிதர் உடம்பில் எப்படி உயிர் தேவையோ அதுபோல் அகீதா என்பது ஒரு முஸ்லிமுக்கு அத்தியாவசியமான ஒரு செய்தி என்பதை நாங்கள் பொதுப்படையாக சில செய்திகளை நாங்கள் பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் அல்லாஹு தாலா நமக்கு வழங்கியிருக்கிற அருள்களிலிருந்து அல்லது அல்லாஹு தாலாவிடம் நாங்கள் எதிர்பார்க்கிற சில செய்திகளை அல்லாஹு தாலா நமக்கு தாமதப்படுத்துகிற பொழுது அல்லது நாங்கள் கேட்கிற ஒரு செய்தி கிடைக்காமல் வேறொரு செய்தி கிடைத்தால் அல்லாஹ்வுடைய அருளில் நாங்கள் நினைப்பது கிடைக்காமல் வேறொன்று கிடைக்கிற பொழுது நாங்கள் அதிருப்தி அடையக்கூடாது, அதில் நாங்கள் எப்போதும் நிராசை அடையக்கூடாது என்கிற தலைப்பில் சில விடயங்களை சேர்க்கிறோம். சுருக்கமாக நாங்கள் பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வழிநடத்தினூடாக சில சம்பவங்களும் சில செய்திகளும் நமக்கு என்ன செய்கிறது, வரலாற்று சான்றாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்கள் மத்தியில் சில செய்திகளை சொல்லுகிறவர்கள் சொன்னார்கள், நீங்கள் அல்லாஹ்வுடன் அதிகமாக பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடன் அதிகமாக நீங்கள் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அதே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில செய்திகளை இந்த பிரார்த்தனை என்று வருகிற பொழுது சில செய்திகளை சுட்டிக்காட்டினார்கள். நீங்கள் அல்லாஹ்வுடன் ஒரு விஷயத்தை கேட்கிற பொழுதோ அல்லாஹ் தாலா அதை தருகிற வழிமுறைகள் 3 விதமாக அல்லாஹ் உங்களுக்கு அதை பிரதிபலிக்க செய்கிறான். நம்ம அல்லாஹ் தாலாவிட ஒரு விஷயத்தை கேட்கிறோம், ஒரு தேவையை அல்லாஹ்விடம் கேட்கிறோம். இந்த தேவையை அல்லாஹ் தாலா நமக்கு எப்படி தருகிறான் என்றால் அதை வழங்குகிற விதங்களை அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் உங்களுக்கு 3 விதமாக தருவான். அந்த 3 விதங்களிலும் நீங்கள் எந்த ஒரு வகையிலும் அல்லாஹ்வின் மீது அதிருப்தி அடைந்துவிடக்கூடாது. அல்லாஹ் தாலா தரல என்று நீங்கள் நினைச்சிடக்கூடாது. அல்லாஹ் தாலா எனக்கு முன்னால் இருக்கிற எங்கள் பக்கத்தை விட இந்த அண்டை வீட்டாருக்கு அல்லாஹ் கொடுக்கிறான், எனக்கு அல்லாஹ் தருகிறான் இல்லை என்று எல்லாம் நாங்கள் அல்லாஹ்வை பற்றி தவறான சில சிந்தனைகளை நாங்கள் சிந்தித்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதர் அந்த 3 வழிமுறையும் சொல்கிறார்கள். அது மிக முக்கியமாக ஒன்றாக சொன்னார்கள், இந்த உலகில் ஒரு மனிதன் ஒரு தேவையை கேட்கிறார். அந்த தேவையை கேட்கிற பொழுது அந்த தேவை பலவிதமாக இருக்கலாம். ஒன்று பொருளாதார தேவையாக இருக்கலாம், அல்லது அறிவு சார்ந்த தேவையாக இருக்கலாம், அல்லது ஆரோக்கியம் சார்ந்ததாக இருக்கலாம், அல்லது நோய்களில் இருந்து அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேர்தல், நோயிலிருந்து நிவாரணம் அடைந்த செய்திகளாக கூட இருக்கலாம். அப்ப இப்படி ஒரு மனிதன் கேட்கிற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா அந்த தேவையை எப்படி நிறைவு செய்வான், அல்லாஹ் உடனே அதை நிறைவு செய்வான். அந்த தேவை அல்லாஹ் என்ன செய்வான், ஒரு ஆள் சொத்து கேட்கிறார், யா அல்லாஹ் நான் கஷ்டத்தில் இருக்கிறேன், யா அல்லாஹ் நான் துன்பத்தில் இருக்கிறேன், கவலையில் இருக்கிறேன், ஏன்னா நான் நோயோடு இருக்கிறேன், யா அல்லாஹ் எனக்கு இந்த பிரச்சனையை தீர்த்து வை யா அல்லாஹ் என்று நம்ம கேட்டோமாக இருந்தால் அல்லாஹ் தஆலா அதை உடனே நமக்கு நிறைவேற்றி வைப்பான். நம்ம கேட்கிறது அல்லாஹ் உடனே தருவான் என்பது நமது துஆவினுடைய பிரதிபலனின் முதலாவது கட்டம். அப்ப ஒரு சிலருக்கு நாங்கள் நினைத்தது கிடைக்கலாம், அல்லாஹ்விடம் கேட்டோம், அல்லாஹ்ட்ட கேட்டதுக்கு அல்லாஹ் தந்துட்டான்னு நிறைய பேர் சொல்வதை நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ்ட்ட கேட்டு அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய கிடைச்சிடுவோம். சில சந்தர்ப்பங்களில் நாங்கள் ஏதாவது ஒன்று கேட்போம் அல்லாஹ்விடம், அது பொருளாக இருக்கலாம், பொருளாதாரமாக இருக்கலாம், விடமாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். நம்ம அதை கிடைத்ததுக்கு பின்னாடி சொல்லுவோம், நான் நினைச்சு கூட பார்க்கல, நான் கிடைக்க எதிர்பார்க்கிறேன், அல்லாஹ் வந்துட்டானு. அல்லாஹ் எப்படி தந்தான், நாங்கள் ஏதோ
காலத்தில் ஏதோ ஒரு தேவையின் போது ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நம்ம அல்லாஹ்விடம் கேட்டிருக்கோம், யா அல்லாஹ் எனக்கு இந்த பொருள் தேவையில்லை. அப்போ அதனால் அல்லாஹ் என்ன செய்கிறாங்க, அதை உலகத்தில் நிறைவேற்றுகிறான். இது துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிற முதலாவது வழிமுறை. ரெண்டாவது செய்தி என்னன்னு கேட்டால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உலகத்தில் நாங்கள் கேட்கிற எதையும் அல்லாஹ் தரமாட்டான். ரெண்டாவது என்ன, இந்த உலகத்தில் நீங்கள் எவ்வளவுதான் கேட்டு பாருங்க, உங்களுக்கு கிடைக்கும். எவ்வளவு கேட்டாலும் அது கிடைக்கும். ஆனால் நீங்க கேட்காத உங்களுக்கு கிடைக்கும். நம்ம கேட்டது கிடைக்காம கேட்காத நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில கிடைக்கும். அது இயல்பா எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்கும். யா அல்லாஹ் எனக்கு எப்படி நடக்கணும்னா வேறு மாதிரி நடக்கும். அல்லது ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம கேட்போம், அதுல இருந்து யோசிக்க பிறகு நல்ல காலம் நான் எடுக்க இல்லை, நல்ல காலம் நான் எடுக்க இல்லை, நல்ல காலம் அது எனக்கு கிடைக்க இல்லை, நல்ல காலம் அவரை நம்பி நான் கொடுக்க இல்லை, இல்லாட்டி காசாட்டி ஓடி இருப்பேன், எல்லாரும் கொடுத்து ஏமாந்துட்டாங்கன்னா இப்படி நம்ம நிறைய பேர் சொல்லிட்டால் சில பாதிப்புகள்ல இருந்து நான் தப்பி விட்டேன் நம்ம சொல்லுவோம். சில பாதிப்புகள்ல இருந்து நான் தப்பிட்டேன், அதான் நான் பாதுகாத்துட்டான், இன்னும் கொஞ்சம் ஜஸ்ட் மிஸ், எனக்கு இத்தாலும் நோய் போச்சுக்கோ, இன்னும் கொஞ்சம் வேண்டாம் பண்றேன், ஆனா நம்ம பண்ணிருக்க மாட்டோம். நமக்கு பக்கத்தில் உள்ள அடித்து மூத்தாக்கி இருக்க மாட்டோம், ஆள் முடிச்சு, ஆனா நாங்க தப்பி இருப்போம். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இரண்டாவதாக நாங்கள் துஆ செய்வதை அல்லாஹ் எப்படி தடுக்கிறான் என்றால், ஏதாவது ஒரு கவலை துன்பம் ஆபத்துகள் இருந்து அல்லாஹ் என்ன செய்யறது, நம்மளை பாதுகாக்கிறது. இந்த ரெண்டு விதமாகத்தான் அல்லாஹ் உலகத்தில் நமக்கு என்ன செய்வான், நாங்கள் கேட்பதை அல்லாஹ் தருகிறான். ஒன்றோ நேரடியாக தருகிறான், இன்னொன்றோ நமக்கு வருகிற பாதிப்பு கவலை துன்பத்திலிருந்து அல்லாஹ் பாதுகாப்புகிறார். இது இரண்டும் தான் நானும் நீங்களும் அல்லாஹ்விடம் கேட்டு அல்லாஹ் தருகிற விதங்கள். ஆனால் கேட்டது கிடைக்கிற பொழுது அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நாங்கள் யாரும் அதிருப்தி அடைகிறதில்லை. நான் கேட்டு யாரும் போட வேண்டும் நினைக்கிறோம். கணவன் சொல்லுங்க, அல்லாஹ் நான் கணவன் ஹஸ்பண்டை கணவன் கேட்க போறேன், வாப்பா கிட்ட கேட்க போறேன், அம்மா கிட்ட கேட்க போறேன், நானா கிட்ட கேட்கிறேன், யாரும் எனக்கு போட வாங்கி தந்துடும், உடனே போன் கிடைக்கும். அதுல யாரும் அல்லாஹ் கேசிருக்கு எப்படியாவது எவ்வளவு கேட்டிருக்கு, அல்லாஹ் தரவைகள் யாரும் சொன்னது இருக்குதா? இல்ல, கேட்டோடனே அல்லாஹ் தந்துட்டான், அல்ஹம்துலில்லாஹ். அதுல யாருக்கும் எந்த திருப்தி அதிருப்தியும் வரதில்லை. ஆனால் இந்த இரண்டாவது கட்டத்துல அதிருப்தி வரது கூட. மூணாவது விஷயம் சொன்னார்கள், ஒரு மனிதன் இந்த உலகத்துல கேட்டு 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 அது அல்லாஹ் தஆலா உலகத்துல டைரக்டா நேரடியாக கேட்டதை கொடுக்கவும் மாட்டான், அவருக்கு வேறொரு வகையிலான பாதுகாப்பும் போக மாட்டான். அவருக்கு உலகத்துல பாதுகாப்பும் இல்லை. அவர் எவ்வளவு வரும் லாபம் லாபம் வரும், வியாபாரம் செய்யற தொழில் செய்யறது எல்லாமே நஷ்டம், யாரும் உதவி செய்யறாங்க இல்லை, என்னத்தை செஞ்சாலும் நஷ்டம். அல்லாஹ் எவ்வளவு கேட்டும் அல்லாஹ் எனக்கு துன்பத்தை தான் தாரான், அல்லாஹ் என்ன கஷ்டம் தான் படுத்துறான், அல்லாஹ் எனக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறான். அல்லாஹ் தொழுது என்ன செய்யறேன்னு சொல்லுவான். அந்த ஆக்கள் சொல்லுவாங்க, அல்லாஹ் தொழுது என்னதான் செய்யறது, நான் அல்லாஹ் தொழுகிறேன், அல்லாஹ் எனக்கு தர்றான் இல்லை. அல்லாஹ்வுக்கு இணை வச்சு கொண்டு அல்லாஹ்வுக்கு மாற்றமாக அல்லாஹ்வை நிராகரித்து கொண்டு வாழுகிறான், அவனுக்கு செல்வ செழிப்பு அல்லாஹ் நிறைய கொடுக்குறான். ஆனா அல்லாஹ் எனக்கு தர்றான் நிராசை அடையும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், இந்த மனிதனுடைய இந்த தேவையை அல்லாஹ் எப்ப பூர்த்தி செய்வான்னு கேட்டால், மறுமை நாள்ல அல்லாஹ் நம்மளுக்கு கூப்பிட்டு விசாரிப்பான். மறுமையில் அல்லாஹ் நம்ம எல்லாரும் கூப்பிட்டு விசாரிப்பான். விசாரிக்கிற நேரத்துல நம்ம எல்லாரும் எங்க அம்மா பாப்பாங்கெல்லாம் உறவெல்லாம் பார்க்கறது இல்லை. மறுமை நாள்ல உறவுகள் எல்லாம் பார்க்கறது இல்லை. உறவுகள் பார்க்குற ஒரு கட்டம் இருக்கு. அது எப்ப பார்க்கறது என்றால், நான் என் அம்மாவை பார்த்தா விரண்டு ஓடுறது, அம்மாவை பார்த்தா போட்டு, அம்மாவை பார்த்தா விரண்டு ஓடுற, அம்மா கிட்டே நிற்கிறது இல்லை. உம்மா அங்கே மகன் அங்கே பிடரில் கால படிவது ஓடு, பாப்பா பாப்பாரு தங்கம் செல்லம் கொண்டாடி தங்கமே சொல்லி பாப்பா வீடு கட்டின கணவன் பார்ப்பார், மனைவி பார்ப்பார், மனைவி நிற்கிறா போனா கேஸ் பாரு, கணவன் அங்கால ஓடுவார், மனைவி பார்ப்பா ஆஹா நம்மளோட புருஷன் வாரா, மனைவி அங்கால ஓடுவார், புருஷங்கால கணவன்கால ஓடுவார். நானா தங்கச்சியை கண்டா இன்னைக்கு நானா இருந்தது நடந்து போறியா, உனக்கு யார் எடுத்து உனக்கு என்ன பிரச்சனை எல்லாத்தையும் தீர்க்கிற அண்ணன் தம்பி மறுமை நாள்ல தங்கச்சியை கண்டா விரண்டு ஓடிடுவார், தங்கச்சி நானாவை கண்டா விரண்டு ஓடுவார். ஏன்? நன்மைகளில் எதுவும் கேட்டு விடுவார்கள் என்பதற்காக. உறவுகளை அடையாளம் காணுவோம், மறுமையில உறவுகளை நாங்கள் அடையாளம் காணுவோம், ஆனால் உறவு கொண்டாட முடியாது, உறவு கொண்டாட முடியாது. அந்த விசாரணை நாள்ல அல்லாஹ் தஆலா நமக்கு நன்மை பற்றாக்குறையாக இருக்கும், நன்மை நமக்கு போதாது, இன்னொரு கொஞ்சம் நன்மை எல்லாம் சொல்ல போகலாம், அல்லது நன்மைகள் நமக்கு தேவைப்படுகிறது என்ற ஒரு சந்தர்ப்பம் இருந்தால், அல்லது நன்மை நமக்கு இருக்கிறது என்று இருந்தாலும் அல்லாஹ் தஆலா நமக்கு என்ன செய்வான்னா, சொர்க்கத்துக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி அல்லாஹ் தஆலா நம்ம எதிர்பார்க்காத ஒரு நன்மை அல்லாஹ் நமக்கு தரும். இந்த இதை வச்சுக்கோ, இந்த இதை வச்சுக்கோ,
வச்சுக்கோள் அல்லாஹ் தருகிற பொழுது அப்ப நம்ம எதிர்பார்ப்பு யோசிப்போம், இது என்னவா இருக்கும்? நான் செஞ்ச எல்லாத்தையும் அல்லாஹ் சொல்லிட்டான் தானே. நம்ம நல்லது செஞ்சாலும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவோம். அதுக்கு பிறகுதான் நமக்கு நீதி செலுத்தப்படும். கெட்டது செய்தாலும் அதை சொல்லி காட்டுவோம். இப்படி செய்தாயே, இப்படி செய்தாயே, நீ ஒத்துக்கொள்றாயா? ஆமையா தான் நான் ஒத்துக்கொள்றேன். எல்லாரும் சொன்ன பிறகு சொர்க்கமான நரகமான தீர்மானம் வரும். அப்ப இதுல அல்லாஹ் தஆலா அந்த நன்மைகளை வழங்கின பின்னாடி அல்லாஹ் தஆலா இந்த நன்மை எடுத்தாலும் அப்ப நம்ம சிந்திக்கிறதுக்கு அல்லாஹ் தஆலா சொல்லுவான், உலகில் நீ என்னையிடம் எதிர்பார்த்தாயே, உலகத்தில் நம்ம கேட்டுக்கோமே, இருக்க வீடு இல்லை, யாரெல்லாம் எங்கள் பிள்ளைங்க நல்லா படிக்க வருதில்லை, யாரெல்லாம் எங்களுக்கு சொன்ன ஒரு காணியில தொழில் ஒன்று இல்லை, என் கணவனுக்கு தொழில் இல்லை, அதில் ஏதோ ஒரு தேவையை நம்ம கேட்டுருக்கோம் உலகத்தில். அது எல்லாத்தையும் அல்ல உலகத்தில் தராம உனக்கு நான் இப்போ பார்த்தாருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்றான். அந்த துவாவை அப்படியே அல்லாஹ் பொக்கிஷமாக நன்மையாக மாற்றி மறுமை நாள் அல்லாஹ் நம்மளோட கைகளை தருகிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப நம்மள நிறைய பேர் இந்த பிரார்த்தனை கேட்கிற விஷயத்துல நிறைய அதிருப்தி அடைகிறது கூட. அல்லாஹ் தர்றாங்க, என்னதான் செஞ்சேன், தொழுது என்ன செய்ய, அல்லாஹ் கேட்டு என்னதான் செய்யறது. சில இழப்புகள் வந்துட்டால் அல்லாஹ் எனக்கு மட்டும்தான் அந்த கஷ்டத்தை தரணும். நம்மட நானோ தம்பியோ அல்லது கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ அல்லது நானோ செத்து பிறகு குழந்தைகள் அடைக்கும் திடீரென்று மௌத்தா போயிடுவாங்க. கிடைக்க ஒரு மாதம் 2 மாசம் அல்ல 1 வயசு 2 வயசுல மௌத்தா போயிடுவாங்க. இந்த நேரத்தில் அல்லாஹ் இவ்வளோ காலத்துக்கு எனக்கு மட்டும் தான் தரணும், எந்த பிள்ளை மட்டும் தான் நான் மௌத்தாகணும், எந்த பிள்ளை மட்டும் அல்லாஹ் கிடைச்சிதான் நம்ம உள்ளத்தில் உண்டாகினால் இந்த செய்தி அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் அதிருப்தி அடைகிறீர்கள். அல்லாஹ் தஆலா உங்களுக்கு தந்ததிலும் அல்லாஹ் எடுப்பதிலும் நீங்கள் அல்லாஹ்விலிருந்து எரிச்சல் அடைகிறீங்க. அதான் அல்லாஹ்வுடைய அருளில் நீங்கள் ஒருபோதும் நிராசை அடைய வேண்டாம். ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது, அல்லாஹ் தரமாற்றிருக்கிறான் என்கிற இன்னமே நமக்கு வரக்கூடாதுன்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதுக்கு உதாரணத்தை பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்மை செய்கிறாங்களா இல்லையா என்றதை தாண்டி அவங்களோட வாழ்க்கையில அல்லது வாழ்நாளில் சில செயல்பாடுகள் தவறான ஒரு நடத்தையில் இருக்கலாம், பாவம் செய்கிறவர்களாக இருக்கலாம். அவங்களுடைய அந்த இறுதி முடிவு அல்லாஹ் தஆலா எப்படி அமைக்கிறாங்க பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு பெண்மணி இந்த பெண்மணி தன்னோட இருக்கிற வளர்ப்பு பிராணியான ஒரு பூனை, இந்த பூனையை தன்னை வீட்டில் சாப்பாடு கொடுத்து வளர்க்கிறார். அவருடைய அந்த இயலாத ஒரு சூழ்நிலையில் அந்த பெண்மணி என்ன செய்யறாங்க, அந்த பூனையை கொண்டு தொல்லை தாங்க முடியலன்னு அந்த பூனையை கொண்டு ஒரு காட்டுல ஒரு தூரமான சாப்பாடுகள் இல்லாத ஒரு இடத்துல கட்டி விட்டு வந்துடுறாங்க. இந்த பூனையை அல்லாஹ்வுடைய சொல்கிறார்கள், இந்த பெண்மணி நரகவாதி தான். அவ பராமரிச்சிருக்கிறார், பூனையை பார்த்துருக்கா, பராமரிச்சிருக்கிறா, கொண்டு போய் காட்டுல கட்டி விட்டு வந்துட்டான். அது ஏன்னு கேட்டால் அந்த பூனை அளவுடைய கொள்ள. இப்போ நம்ம வீட்டில் நிறைய பக்கத்து பூனை கல்ல பூனை, பக்கத்து பூனை கல்ல பூனை, நம்ம வீட்டில் இருக்க பூனை நல்ல பூனை இருக்கும். ஆனால் நம்ம பூனை சேர்ந்து இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கிற சாமான உள்ள எங்கே இருக்கு யாரும் தெரியும், கருவாடு எங்க, மீன் எங்க, பொரிச்ச மீன் எங்க வச்சிருப்பா, இதெல்லாம் நம்ம பூனை தெரியும். வெண்டா குசுனிக்கலாம், அங்கே எருமையாவும் நம்மளோட என்ன செடிகளை உள்ளாத போற சுற்றி தெரியும். அவள் பக்கத்து பூனை சேர்ந்த உடனே கூட்டாளி தரத்துக்கு 2 சேர்ந்து தின்ற. நம்ம எந்த பூனையை அடிக்கிறது, பக்கத்து பூனை தான் அடிக்கிறது, நம்ம பூனை அடிக்கிறது. ஏன்னா நம்ம பூனை எடுக்காது, நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், நம்ம பூனை எடுக்காது. அப்ப இந்த பெண்மணி வளர்த்துட்டு ஏதாவது கட்டி விட்டு வந்தால் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த பெண்மணி ஒரு தொழுகையால், இந்த பெண்மணியால் ஒரு இபாதத்தால், இந்த பெண்மணி அல்லாஹ்வோட நெருக்கமான ஒரு பெண்மணி, அல்லாஹ்வோட இபாதத்துக்கல்ல நெருக்கமான ஒரு பெண்மணி. எந்த பிரச்சனையுமே இல்லை, இபாதத்து விஷயத்துல எந்த பிரச்சனையுமே இல்லை. அப்ப இந்த பெண்மணி அல்லாஹ் தஆலாவுடைய படைப்பில் ஒன்றான பூனையை கொண்டு போய் சாப்பாடு கொடுக்க, அதை கட்டி நான் செய்யணும், வீட்டுக்கு வராது இல்லையா? அப்ப அந்த பூனைக்கு டைம் சாப்பாடு அதை வைக்கும். அல்லது அதை வேற எங்கேயாவது ஒரு தூரத்தில் நம்ம உள்ள ஒரு பழக்கம் வைக்கிறது, வீட்டில் பூனை பூனை குட்டி போட்டா அல்ல நாய் குட்டி போட்டா வேக்கில் போட்டா தூக்கி போட வீச்சு போயிடுச்சு. நம்ம ஊரில் இருக்கே வளர்க்குறோம், நம்ம ஊர்களில் எங்கள் நாய்கள் பூனை நிறைய குட்டி போடுறோம், வளர்க்குற நிறைய. அப்போ அது எங்கேயாவது ஒரு பூனையில் குட்டி போட்டு அதோடைய தெரியும் பூக்கள் மாதிரி சில இடத்துல காலையில் மீறி வரதை கொண்டு. அப்போ இந்த பூனையோ நாயை வீட்டில் குட்டி போட்டால் நம்மளோட பழக்கம் என்னன்னு கேட்டால், ஒரு பேக்கில் நாய் குட்டினா ஒரு பேக்கில் போட்டாது, பூனை குட்டினா ஒரு பேக்கில் போட்டாது, சொப்பியில் போட்டாது. அப்படியே போட்டு அது எப்போ கண் கடிக்குது, எப்போ பால் குடி மறந்து அது கொஞ்சம் ஓடி அடி தெரியுமே. அந்த நாய் தாய் நாய் நம்மளை கண்டா குலைக்காது இல்லையா, வீட்டுக்காரங்க கண்டா குலைக்குமா இல்லை. ஆனால் அந்த குட்டி என்ன செய்யுது, யாரை கண்டா குலைக்கும். நீங்கள் கதவை திறந்தாலும் பள்ளி கத்தும்,
கதவை மூடினாலும் பல்லுல கத்தும், நீங்கள் வெளியே வந்தாலும் கத்தும், உள்ள எப்படி அது காண்டதுக்கெல்லாம் கத்தும். இது என்ன கொடுமடா இதுன்னு சொல்லி என்ன செய்யறது, ரைட் ஆக்களை கண்ண குலைக்கிற அளவுக்கு வந்துட்டு என்று சொல்லி உரமேக்கில் போட்டாச்சு. தாய் நாய் இருக்கும், தம்பி இந்த போகிற போக்கில் அவங்க வீசிட்டு போயிடும், பக்கத்தில் இருக்கிறத வீசிடாது, இங்கே இருந்து கண்டிப்பாக டவுனோட கொண்டு போயிடும். அது சும்மா அவங்க வாங்க ரோட்டில் நான் கடிக்கிறது. இது நம்மளோட வாழ்க்கையில் நடக்கிற சில விஷயங்கள் நாங்கள் அந்த பூனையோட ஒப்பிட்டு பார்த்துக்கணும். அதே செய்தியை நம்ம செய்ய மாட்டேன் விஷயம். ஏன்னா சொல்ல வரல கேட்டால் அல்லாஹ்வுத்தால சில விஷயங்களை தரும்போது நம்ம அதில் நாடு கடந்து தான் வேண்டும். தொல்லை தான் 6,000 1,000 2 கிலோ அரை கிலோ அரிசி தான் நமக்கு யார் வீட்டில், அதுக்கு வெளியே 1 கிலோ அரிசி ஆக முடியலையா? அப்போ நம்ம என்ன செய்யறோம் கேட்டால் அதை கொண்டு போயிட்டு ஒரு பாதுகாப்பான இடத்துல விடணும். பாதுகாப்பான இடத்துல விட்டால் அதை என்ன செய்ய வேண்டாம், ஊர் மனைக்குள்ள நிறைய பேர் மெயின் ரோட்டில் பேக் போட்டே கட்டி வீசிட்டு போயிடுவாங்க. அது வெளியே வந்து கொள்ளாது, பாதுகாக்க யாருமே அதுக்குள்ளேயே கட்டி புறமேக்கில் வாய் கூட நல்லா கட்டி தான் கொண்டு போகிறேன். ஏன்னா பூனை நாய் வெளியே வந்துடும். கொண்டு போகிறவங்க நம்ம ஒரு இடத்துல கீழே போடும்போது அந்த வாயை திறக்கிறது இல்லை, கரெக்டாக அமுத்துன்றது இல்லை. அப்படி இருந்து டொப்புன்னு ஒரு வீசிட்டு போயிடும். அது தண்ணி இருந்துச்சா, தண்ணிக்குள்ள விழுந்துச்சா, கல்லா கல் இல்லையா என்ன ஒன்று மேலே தூக்கி வீசிட்டு போயிடும். போன வேண்டாம், அது என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, இப்படி நம்மளை போல அந்த பெண்மணி தொழுது இபாதத் செஞ்சு நோம்பு முடிஞ்சு அல்லாஹ்வுடைய துஆலாம் கேட்டு தௌபாவெல்லாம் கேட்ட ஒரு பெண்மணியை அல்லாஹ்வுத்தாலா கடைசி நேரத்தில் பிடிச்சி நரகத்துக்கு முன்னாடி விட்டான். அல்லாஹ்வுத்தாலா என்ன செஞ்சான், அவங்க எந்த அர்த்தம் தீவில அல்லாஹ் மேல அவள் தொழுதா இபாதத் எல்லாமே செஞ்சிருக்கிறார். அல்லாஹ் மேல அவளுக்கு எந்த கோபமே இல்லை. ஆனால் அவள் கோபப்பட்டது எதன் மீது, அல்லாஹ்வின் படைப்பின் மீது. அப்போ அல்லாஹ்வின் படைப்பின் மீது கொண்ட கோபத்தினால அல்லாஹ்வுத்தாலா அந்த ஒரு சிறிய ஒரு தவறால அந்த பெண்மணியை அல்லாஹ் நரகத்தில் தூக்கி போட்டான செய்தி பார்க்கணும். எந்த ஒரு நல்ல செய்தி எல்லாம் பார்க்கல. அவன் 90 வருஷம் வாழ்ந்தவங்க 89 வருஷம் நல்லவன் செஞ்சிருப்பா, அந்த ஒரு வருஷத்துக்குள்ள அந்த பாவம் செஞ்சிருப்பா. உதாரணமாக அந்த ஒரு பாவத்தை தூக்கி நரகத்தில் போட்டான். அதே போல இன்னொரு ஆண் வழிபோக்கன் பாவம் செய்கிற தொழுகை பார்த்துமே இல்லாத போறாரு, தண்ணி தாவை மேம்படுது, கிணத்துக்குள்ள இறங்கி குடிச்சிட்டு வந்தேன். ஏன்னா அவர் நம்மள மாதிரி ஆக்கள் தானே, உடனே நம்ம கிராமத்தாக்கள் கிணத்துக்குள்ள இறங்கிடுவோம். படிக்கட்டுக்கு சாப்பிட்றது இறங்கியாது, கடி வாங்கி போட்டதால் குடிக்கிறேன். வாங்கிட்டு என்ன செய்யறேன், எட்டி பார்த்தாச்சு படி மேலே நீக்கிறா, மலைமலையில் இறங்கியாச்சு, குடிச்சாச்சு, மேலே வந்தாச்சு. மேலே வந்து பார்க்குறாரு, வெளியால் ஒரு நாய் தாகத்தால் ஈர நிலத்தை நக்கிட்டு இருக்கு, ஈர நிலத்தை நக்கிட்டு இருக்கு. இவர் நிலைமை என்னன்னு கேட்டால் இல்லாத ஒரு பஞ்சத்தில் கிணத்துல வந்து பஞ்சம், அவருக்கு தாகம் படித்து ஏறாம். அப்போ ஏழாத பட்சத்தில் கிணத்துக்குள்ள போகிறார். அல்லாட்ட இதுக்கு பிறகு கிடைக்காது, இது பிறகு ஒன்றும் கிடையாது. அப்போ இதுக்கு பிறகு அவர் சொன்னால் சார் இந்த கிணத்துக்குள்ள இறங்கி தான் தண்ணி குடிக்க வேண்டும் ஒரு நிலை இருக்கு. குடிச்சு வெளியே வரும்போது நாய் என்ன செய்யுது, தாகத்தினால தடமாறி கொண்டிருக்கிறத பார்க்குறாங்க. இந்த மனுஷனுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இவரை அல்லாஹ் சொர்க்கவாதியாக மாற்றினார். அல்லாஹ்வுத்தாலா அவரை சொர்க்கம் ஏன் சொர்க்கவாதியாக ஆக்கினான்னு சொல்லுவதனால நோம்பு பிடிச்சார், ஜக்காத்து கொடுத்தார், ஹஜ் செய்தார். வருஷம் வருஷம் ஹஜ் செய்தாங்க, நம்மளுக்குள்ள இருக்காங்க. வருஷம் வருஷம் ஹஜ் செய்து ஹஜ்ஜிக்கு போகும்போது போயிட்டு வாங்க தாத்தா மாமி மன்னிச்சு போட்டு சொல்லிட்டு வந்தோடனே வச்சிடலாம். முட்டை பார்க்கல, காட்டை பார்க்கல, மாடை பார்க்கல, கண்ணாடியை உடைச்சு நாய் பூந்து மூணை பூந்து போகும்போது நல்லா சொல்லி போகிறோம். தேச இப்படி பண்பாட்டு இருக்கா இல்லையா இருக்கு. அப்போ அல்லாஹ்வுடைய சொல்லுவாங்க, இவர் பெருசாக ஒன்றும் செய்யல, இவர் அல்லாஹ்வுடைய படைப்புக்கு நன்றி உள்ளவராக இருந்தார். அந்த நாய்க்கு தண்ணி கொடுத்ததுனால அவர் சொர்க்கம் இருந்தார். இப்போ யோசிச்சு பாருங்க, அல்லாஹ்வுத்தாலா எதில் நமக்கு அருள் செஞ்சிருக்கிறார். இந்த ரெண்டு உதாரணம் என்ன நமக்கு கொண்டு, சின்ன விஷயமாக இருந்தாலும் அதிலே அல்லாஹ் அருள் வைத்திருக்கிறான் என்பதுதான் விளங்கும். இந்த செய்தி ஏன் சொல்ல கேட்டால், பூனையை கட்டுறதுல ஒரு விஷயமா யோசிக்கிறது, தண்ணி கொடுக்கறதுல ஒரு விஷயமா யோசிக்கிறது. ஆனால் சின்ன விஷயம், தண்ணி பின்னால வைக்கிறது. ஆனால் அல்லாஹ்வுத்தாலா அதை எல்லா பாவங்களையுமே மன்னிக்க செய்கிறோம். அவனால் போனதானா இல்லையா, பாவனை மன்னிக்கப்பட்ட இல்லையா, பாவங்கள் மன்னிக்கப்பட்டதனால தான் அவரை அல்லாஹ் சொர்க்கவாதி சொன்னான். பாவங்கள் மன்னிக்கப்பட்டதனால தான் அவரை அல்லாஹ் சொர்க்கத்துக்காக இன்று வரைக்கும், அதாவது மறுமை வரைக்கும் அவரை அல்லாஹ் என்ன செய்கிறார். உதாரணமாக சொல்ல வைத்திருக்கிறார். முன்னாடி நம்ம பயான்ல உதாரணம் சொல்ல வேண்டிய அவர் செய்திருப்பான். அந்த காலத்தில் எத்தனையோ வாழ்ந்திருப்பார்கள், யாரையும் அல்லாஹ் சொல்லலை. அந்த மனிதனை பற்றி அல்லாஹ் பேசுகிறார். அந்த தொழுகையாளியாக இபாதத்சாலியாக நோம்பு பிடிச்சி அல்லாஹ் ஒரு நெருக்கமாக ஒரு பெண்மணியை பற்றி அல்லாஹ் பேசுகிறார். இபாதத்சாலி பெண்ணை பார்த்தீங்கன்னா அல்லாஹ் பெருமை பேசலை. அவள் தொழுதிருக்கிறாள் அல்லாஹ் பேசலை, நோம்பு பிடிச்சவன் அல்லாஹ் பேசலை. அல்லாஹ் எதை பேசுகிறான், அல்லாஹ்வுடைய ஒரு சிறு விஷயத்தில் அவருக்கு ஒரு புரிந்துணர்வு இல்லை. அவன் ஒரு சின்ன விஷயத்தை கூட அவருக்கு
துவாவும் செய்கிறான், நடந்து போகிறான். அப்போ யோசிச்சு பாருங்க, நம்மளோட வாழ்க்கையில் நம்ம சின்ன சின்ன விஷயங்களை எந்த அளவுக்கு பார்க்கணும். அப்போ அல்லாஹ் தஆலா நமது வாழ்க்கையில் நம்ம ரஹ்மத்து, நிம்மதி, அருள் என்பதை எப்படி பார்க்கணும் கேட்டால், எல்லாமே ஒரு குறுகிய ஒரு சின்ன விஷயத்துல இருக்கு. சின்ன விஷயத்துல தான் நம்ம அருள் இருக்கும். நம்ம நினைக்கிற மாதிரி இப்படி ஒரு பெரிய ஒரு பேலஸ் ஒன்று கட்டினா தான் நான் அப்பா, ஒரு கோடீஸ்வரர் உங்களை, கோடீஸ்வரர் மாப்பிள்ளை, நல்ல வீடு, மாஷா அல்லாஹ் நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், சிறிய ஒரு குடிசையாக இருந்தாலும் நீங்க அங்கே நிம்மதியாக இருப்பதை அல்லாஹ் நல்லா சொல்றான். பெரிய பங்களாவாக கட்டி அதை கூட்டத்தோட கேளாம முதுகு வழி என்று மேலே ஒரு நாளைக்கு கூட்டுறது, கீழே ஒரு நாளைக்கு கூட்டுறது, குஸ்தி ஒரு நாளைக்கு கூட்டுறது, ஓட ஒரு நாளைக்கு கூட்டுறது, இப்படி செய்யற வேலையை அல்லாஹ் என்ன சொல்றான், அது உங்களுக்கு ரஹ்மத் இல்லை, அதுல நிம்மதி இல்லை. ரஹ்மத்னா என்ன? நிம்மதி இல்லை. அப்ப நிம்மதி எங்க இருக்குது? சின்ன குடிசை ஒரு நாளுக்கு நாள் தான். கோபசமான கழிவாச்சு, காலையில் சமைச்சாச்சு, சண்டிபானையை கழிவாச்சு, கூட்டியை தொடச்சாச்சு, படுத்தாச்சு. யாரும் ரஜகம் இல்லை. யாருடைய தொல்லை யாரும் தரப்பட என்ன குச்சி வீட்டில் உடம்பு என்ன படுக்கு கேட்கணுமா? சாப்பிட்டாலும் யாரும் கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. இன்னைக்கு உசுரோட இருக்காங்க இல்லையான்றதே பக்கத்துல நாட்டம் வந்தால் தான் தெரியுது. பக்கத்து வீட்டில் துருவாடி வரணும், என்ன 4 நாள் ஆள் வீட்டுக்கு எங்கே போயிட்டாலும் நான் நினைக்கிறேன். சும்மாவோட போய் தட்டி பார்க்குறேன். எங்களோட உள்ள சம்பவம் நடந்துச்சுன்னு ஒரு வயசான அம்மா, மாற்று மத அம்மா, அவங்க கொஞ்சம் சோமில்லாத அம்மா. அப்போ அந்த அம்மாவை பிள்ளைகள் எல்லாம் பிரான்ஸ், இத்தாலி, பெரிய பெரிய நாடுகள் கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காங்க. வளர்த்து பிரான்ஸில், இத்தாலியில், லண்டனில், எல்லாரும் லண்டனில் கல்யாணம் முடிச்சு. பிரான்ஸுக்கு தொழிலுக்கு போனால் பிரான்ஸ்காரியே முடிச்சு, பிலிப்பீன்ஸுக்கு போனால் பிலிப்பீன்ஸையே முடிச்சு. அப்போ அங்கேயே முடிச்சு வாழ்கிறவங்க அவங்களோட அம்மாவை கவனிக்கணும். அம்மா வந்து ரோட்டு வழி திரிவாங்க, கிடைக்கிற சாப்பிடுவாங்க, எல்லாத்தையும் காசு கேட்பாங்க, அப்படியே ஒரு லெவலில் இருக்காங்க. அப்போ இவங்க ஒரு நாள் வீட்டிலே இறந்தாச்சு. இறந்தாலும் அந்த அம்மா இருக்கிறாங்க யாரும் பார்க்கல தானே, பக்கத்து வீட்டார்கள் பார்ப்பாங்களா? அவள் அடிக்கடி இருபது கடை பார்த்து இது வருவா போவா, யாரும் பார்ப்போமா? நம்மளோட ஒரு பேர் 2 பேர் இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சதுக்கு ஒரு 2 பேர் இருக்கிறாங்க இந்த ஊருக்குள்ளே. அந்த பாட்டில் வருவாங்க, நடப்பாங்க, போவாங்க, யாரும் மதிக்கிறது இல்லை, அவங்களோட பேரை அவங்களுக்கு கூப்பிடுறது இல்லை. நம்மள ஒரு பேரை வச்சு கூட காக்கானோட கூப்பிடுறோம். அவனோட பேர் அப்துல்லா அன்றைக்கு தான் தெரியும், ஆனால் காக்கானு கூப்பிடுறோம். ஏன் கூப்பிடுறோம்? பாடாபுரான்னு கூப்பிடுறோம். அவர் மரியாதை இருக்கா இல்லை? நம்மளோட ஊர்களில் நம்ம அப்படித்தான் பார்க்குறோம். ஒரு சில ஆட்களை அல்லாஹ்வுத்தால அவங்களும் பெரிய செஞ்சு ஆகக்கூடாது. ஒரு கேள்வி நடக்கும் இல்லை, டிரெக்டாக சொல்லுங்க. நீ தொழிலியா தொழிலியா சாப்பிடலையா ஒரு பிரச்சனையும் இல்லை. மவுத்தாகினால் டிரெக்டாக சொல்லுங்க. நம்ம போயிடும். இன்றைக்கு நானும் நீங்களும் மௌத்தா போறீங்க. இப்போ மௌத்தா போனால் எனக்கு சொல்லிடுவான் டிரெக்டாக நான் சொல்ல போவேன் சொல்லிடலாம். அந்த பயம் பண்ணிட்டு திடீரெண்டு ஃப்ரெண்ட் 2 மாட்டே விடலாம், இடிஞ்சு போடலாம். அது ஒவ்வொருத்தருடைய மரணங்கள் ஒவ்வொரு விதமாக வரும். நீங்கள் தான் கொஞ்சம் இருக்கீங்க, உங்களுக்கு இருக்கையே மௌத்து வரலாம். மௌத்துக்கு கால நேரம் கிடையாது. பெரிய ஆட்சி நான் தெரியாது, வர நேரத்துக்கு வந்துட்டு போயிட்டே இருக்கு. மேடையில் நிற்கிறாரு, அங்கே நிற்கிறாரு, இங்கே நிற்கிறார், பஸ்ஸில் போகிறாரு, வெளியூரில் நிற்கிறாரு, வெளிநாட்டில் நிற்கிறாரு, டிரைவ் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஒன்றும் இல்லை, டிரைவ் பண்ணிட்டுனா மௌத்து போ, வண்டி ஓட்டு போகலாம். ஆளுட உயிர் இருக்காது, பார்க்குறோமா இல்லையா? அப்போ அந்த அம்மாவை யாருமே கவனிக்கணும். அந்த அம்மா 3வது நாள் வீட்டிலேருந்து வித்தியாசமான ஒரு துருவாடை வருது. வீட்டிலேருந்து துருவாடை வருது. யோசிச்சு பாருங்க, அந்த அம்மா கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்க இல்லையா? பிள்ளைகள் எல்லாம் வெளிநாட்டுல படிக்கணும், படித்து அங்கேயே எல்லாம் செட்டில் ஆகிடும். அம்மாவை பார்க்குறதுக்கு யாரையும் பொறுப்பாக நினைக்க, சும்மா பார்த்துட்டு கொண்டிருக்காங்க. இந்த அம்மா இறந்த பிறகு அது உடம்பெல்லாம் இத்து, உடம்பு வெடிச்சு, ஊதி வெடிச்சு, அதனுடைய துருவாடை வீட்டு வாசல் ஜன்னலால் அடிக்கிற போது தான் அம்மாவை 3 நாளாக காணையில் எட்டி பார்த்துருக்காங்க. பக்கத்து விட்டாங்க, பார்த்தால் அம்மாவோட உடம்பு வெடிச்சு உடம்பு புழு உருவாயாச்சு. இப்போ இந்த நிலையில் அந்த தாயை எடுக்கிறாங்க. எடுத்து இது ஒரு விஷயம். அல்லாஹ் தஆலா இப்படி ஒரு சிலரை கேட்க பார்க்க ஆள் இல்லாமல் கொஞ்சம் பேர் இருக்கிறோமா இல்லையா? இருக்கிறோம். ஆனால் யாராவது அவங்க கொள்ள கொடுப்போமா இல்லையா? அது வேண்டியது இல்லை. ஆனால் அல்லாஹ் தஆலாவுடைய அருள் என்று கேட்டால் அவங்களுக்கு யாருடைய பிரச்சனையுமே இல்லை, டென்ஷன் இல்லை. போகிற இடத்துல தாத்தா சாப்பாடு தான், மாமி சாப்பாடு தான் கொடுக்குறது தின்னுட்டு எந்த சொல்லவில்லை. எனக்கு இறச்சி இருந்தா கிடைக்கும், கோழி இருந்தா கிடைக்கும், கொப்பு தின்னா சொல்லி பார்த்துருக்கீங்க. கொடுக்குறத திட்டு போயிடுவாங்க, அவ்வளோ. ஆனால் நமக்கு தான் என்ன செய்யறது?
கத்தரிக்காய் கரை திண்ணேல பண்ணி 7 திண்ணேல சொல்லி 7 திண்டாக்கடி சொல்லி இல்லை எப்பயாவது அவங்க நோய் வந்து பார்த்துருக்கீங்களா? இன்னைக்கு சோமிலாருங்க ஊரில் இருக்காங்க, நீ கண்கூட பாருங்க, அவங்களுக்கு உங்களுக்கு வரமான நோய் வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா? மழையில் நடந்தா காய்ச்சல் வரும். வேற என்ன நோயாவது பார்க்கிறோம்? கிட்னி நோய் இல்லை, தொடர் நோய்கள் நம்மள மாதிரி இல்லை. அல்லாஹ் அவங்களுக்கு செஞ்ச அறிவு புத்தி சுவாதீனம் மட்டும்தான், புத்தியை மட்டுமே வளர்க்கல. ஆனால் உடல் ஆரோக்கியத்தை அல்லாஹ் பலமாக கொடுத்துருக்காங்க. அந்த பிள்ளைகளை வச்சுட்டு சீரழிய தாய்மார் பார்த்துருக்கீங்களா? இல்லை. அந்த பிள்ளைகளால எந்த தொழிலுமே இல்லாத தாய்மார் இருக்கு. என்ன கொஞ்சம் ஆள் ரோட்டில் வர ரோட்டில் சுற்றிடுவார், அதை தவிர வேறு எதுவுமே இல்லை. ஆனால் நம்ம என்ன செய்யறது? பிள்ளைக்கு காலையில் நின்னா சவுக்கரம் போட்டு தேய்ச்சி கழுவுற, பின்னதம் வாங்கினா கழுவுற, திரும்ப பார்த்தா மகனுக்கு தண்ணி மறந்துடுவோம், புள்ள பணிகளை நனைஞ்சிட்டுடுவோம், புள்ள வந்து தண்ணியை கூட குடிச்சிட்டுடுவோம். மகனுக்கு பார்த்தா அந்த ஃபார்மசியில், அடுத்த பார்த்தா குடியாப்பிடி ஃபார்மசியில், திரும்ப பார்த்தா குருநாகர் ஹாஸ்பிட்டலில். அது சரி வராது, கொழும்புல பிரைவேட்டாக புக் பண்ணி அங்கே போகிறோமா இல்லையா? யாருக்கு போகிறோம்? ஆரோக்கியமான புள்ளியை வச்சுட்டு போகிறோம். இப்ப அருள் விளங்குதா? அல்லாஹ்வுடைய அருள் என்பது சின்னதாக இருந்தாலும் அதை நிறைவோடு நாம் ஏற்றுக்கொள்ள மனப்பான்மை இருக்கு. அந்த மனப்பான்மை நம்மகிட்ட இல்லை என்று சொன்னால் நம்ம ஒரு காலம் அல்லாஹ் எதை தந்தாலும் போதாது. அல்லாஹ் எதை தந்தாலும் போதாது. இன்றைக்கு வரைக்கும் யோசிச்சு வரக்கூட வாழ்க்கையில நீங்க நிம்மதியாக இருந்த சந்தர்ப்பம் என்ன, நீங்க கலவலையாக இருந்த சந்தர்ப்பம் என்ன? நம்ம சொல்லாத டென்ஷன் ஆகும். எனக்கு அது இல்லை, இது இல்லை, அப்படி எப்படி அது செய்யணுமா டென்ஷன் ஆகும். அது அப்படி இருக்கு குழம்பிடும். ஆனால் அந்த குழப்பங்கள் வந்த எல்லா நேரத்துக்கும் பின்னால் உள்ள பகுதியை பாருங்க. நினைச்சது கிடைக்கல சட்டம் முடிச்சிருப்போம், வாங்கி தாங்கன்னு கேட்டுருவோம். ஆனால் வாங்கி தராததுக்கு பின்னாடி அதனுடைய பலன் நல்ல காலம். 5000 ஃபோன் கிடைச்சி 20,000 கோடி பேர் கிடைச்சி நல்ல காலம். நம்ம நோக்கி அடைக்கிறது பார்த்தா ஐஃபோன் கிடைச்சி சந்தோஷப்படும் இல்லையா? சந்தோஷப்படும். இப்படிதான் அல்லாஹ் தாலாவுடைய அருளில் நாங்கள் யாரும் நிராசை அடையக்கூடாது என்று அல்லாஹ் செய்யலாம் சொல்லுகிறான். எவ்வளவுதான் கேட்டாலும் அல்லாஹ் தருவான் என்ற நம்பிக்கை நம்ம இழந்துடக்கூடாது. எவ்வளவுதான் உலகில் அல்லாஹ் 5 நேரம் தொழுது அல்லாஹ் கேட்டாலும் ஏதோ ஒன்றை அல்லாஹ் இருந்து பாதுகாக்கிறான்னு யோசிச்சோம். அப்போ இதுதான் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நாங்கள் நிராசை அடையாமல் இருக்கிறோம். இது சாதாரண சில விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில இன்றைக்கு நம்மளை விட ரசூலுல்லாஹ் வாழ்க்கை வழிநிலைகளும் கஷ்டப்பட்டாங்களா இல்லையா? வாழ்க்கை வழிநிலைகளில் கஷ்டப்பட்டாங்க. அதில் மிக முக்கியமான ஒரு பங்களிப்பு கேட்டால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை நபித்தோழர்களை சந்திக்கிறது வழமையாக யார் ஒரு ஆளுக்கு சந்திப்பாங்க. ஒரு நாள் இரவு நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு வெளியே வராங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு வெளியே வராங்க. வந்து பார்த்தால் தனக்கு முன்னாடி உமர் அலி வார்த்தைகளை வந்துட்டுருக்காங்க. அபூபக்கர் அலி வீட்டோட வெளியே வராங்க. வந்து பார்த்தால் உமர் அலி அபூபக்கர் அலிக்கு முன்னாடி உட்காந்துட்டுருக்காங்க. அபூபக்கர் அலி கேட்குறாங்க, உமரே ஏன் இந்த நடுராத்திரி வெளியே உட்காந்துருக்கீங்கன்னு கேட்குறாங்க. நடுராத்திரில என்ன வெளியே வந்துருக்கீங்க? உமர் அலி சொல்கிறாரு, எந்த வீட்டில் திட்டத்தை போட்டுக்கீங்க, ஈச்சப்பழம் கூட இல்லை, சமைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, கடுமையாக பசி எடுக்கிறது, அதனால நான் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். இன்னைக்கு நம்மட வாழ்க்கையில் ஒரு ஆள் அந்த கருத்து இருக்குதான். நம்ம இன்னைக்கு ஒரு நேரம் சாப்பாடு இல்லாமல் இருந்துருக்கிறோமா? ஒரு நேரம் சாப்பாடு இருந்திருப்போம், ஆனால் பசிக்காது. காலையில் இருந்துருப்போம், காலையில் நல்லா புட்டு வியா வந்துன்றது, பாலையில் நல்லா கோழி மீன் எடுத்து வாங்கிட்டு இரவு சாப்பாடு இல்லாமல் படுக்கலாம். ஆனால் அவருக்கு பசி தாங்க இயலாம வீட்டை விட்டு வெளியே வர அளவுக்கு கஷ்டத்தில் அப்படிதான் இல்லையா? இல்லாட்டா தண்ணியை குடிச்சு வீட்டில் இருந்துருப்பாரு, ரோட்டுக்கு வர வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்காரு. இப்போ மாறி கேட்கிறாரு உமர் அலி, சரிப்பா நான் தான் வீட்டு வெளியே வந்தால் பசிக்குது, உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்போ நீங்கள் அதே டைம் வெளியே வந்திருக்கீங்க. இப்போ சொல்றாங்க, உமரே உங்களை எந்த பசி வீட்டை விட்டு வெளியேற்றியதோ அதே பசி தான் என்னையும். அப்போ அவரை வீட்டில் ஒன்று உமர் அலியை வீட்டில் மட்டுமில்ல, அபூபக்கர் அலியை வீட்டிலையும் ஒன்றுமே இருந்தது. பசி 2 பேருக்கும் தாங்க இயலாத பசி. நம்ம வீட்டில் பிஸ்கட் ஆகுது இல்லையா? பிஸ்கட் ஆகுது, தொட்டாதுக்கு தேர்தலை கண்டியாக ஊற்றி குடிச்சிடும். அந்த நிலை கூட இல்லை. இவங்க கொண்டு போயிருக்காங்க. அடுத்த வாரம் பெரியவர் வாரம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3ஆவது வந்து இருக்காங்க. இவர் வந்து ரசூலுல்லாஹ் வெளியே வந்து பார்த்து 2 பேர் வெளியே வந்துருக்காங்க. அப்போ ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, என்ன 2 பேர் வெளியே, என்ன 2 பேர் வெளியே? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ்வுக்கு பசி தாங்கலை, பசி கடுமையாக இருக்குது, அதனால வெளியே வந்துட்டு மாறி எப்படி கேட்குறாங்க. சரி
எங்களுக்கு பசி வீட்டில் தின்னக்கின ஒன்றும் இல்லை. வீட்டில் என்ன ஏதாவது வயிற்றில் என்னமா கேட்போம், அது ஏதாவது விளைபொருளை கொண்டு வரும். வெளியே வந்துட்டாங்க. ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் நீங்க ஏன் நடுராத்திரி வெளியே வரீங்க? நாங்கள் வந்ததுக்கு பசி, நீங்க வந்ததுக்கு என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, உங்களே எது வெளியே கொண்டு வந்ததோ அதான் எனக்கு பசி. அல்லாஹ்வுடைய தூதரை விட்டையே சாப்பாடு, இரவு சாப்பாடு எவ்வளவு பசியை தாங்க முடியாத அளவுக்கு பசி. நமக்கு நீங்க பால் சாப்பாடுல பரவாயில்ல தண்ணியை குடிச்சிட்டு இருக்கலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதரும் அந்த இரண்டு நபி தோழர்களும் அல்லாஹ்வுடைய அருளை யோசிச்சு பாருங்க. இரவு சாப்பாடு சாப்பிட்டால் தான் வயிறு நிறைவு கொள்ளும் என்கிற அளவுக்கு பசி, தாங்க முடியல பசி. வீட்டு விட்டு வெளியே வராங்க. இன்றைக்கு நம்மளை யாராவது விட்டு வெளியே வந்து வரலாம் இருக்க, பசிக்குது விட்டா ஹோட்டலில் வைப்பாங்க. பசிச்சா என்ன செய்யறது? ஹோட்டலில் வைக்கின்றது இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி தோழர்களை அல்லாஹ் தஆலா இந்த அளவுக்கு சின்ன சின்னதாக சொல்லிச்சான். ஆனால் அவர்கள் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நிராசை அடையவில்லை. அல்லாஹ்வுக்காக நாங்கள் எவ்வளவு யுத்தத்தை செய்யறோம், அல்லாஹ்வுக்காக எவ்வளவு பேரை எதிர்த்தோம். மக்காவுல இருந்து மதீனாவுக்கு வந்திருக்கு. உமர் அலி சொல்லியிருக்கிறான், யா அல்லாஹ் நான் வந்த பிறகுதான் உன் மார்க்கம் பரவிச்சு இல்லையா? உமர் அலி வந்த பிறகுதான் இஸ்லாம் அதிகமாக பரவிச்சு. பதுங்கி இருந்த சாப்பாடு நஞ்சை நிவர்த்தி வந்தா உமர் வெட்டுவார். என்ன தொட்டாய் உமர் உங்களை வெட்டுவார். தைரியமா நபித்தோட விசாரணை சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் பயங்கரமா ரோட்ல இறங்கினாங்க. காரணம் உமர் அலி வந்ததுனால. நிமான் பட்டேல் யா அல்லாஹ் நான் வந்த பிறகுதான் இஸ்லாமே பரவிச்சு, என்ன நீ பஸ்ல விட்டு கேட்டுருக்காங்களா? அபூபக்கர் அலி கேட்டுருக்கலாம், யா அல்லாஹ் உன்னுடைய நபியை நான் பாதுகாத்து கொண்டு வந்தேன், அவரை எல்லாரும் பொய்யர்கள் என்று சொல்லும் போதெல்லாம் நான் உண்மை வருகிறேன், என்னை நீ பசில போடலாம் கேட்டார்களா? கேட்கல. நாங்க கேட்கிறோம், அல்லாஹ்கிட்ட கேள்வி கேட்கிறோம், யா அல்லாஹ் எனக்கு நான் கேட்ட நீ தரலையே, யா அல்லாஹ் கேட்ட நீ தரலையே, எவ்வளவு காலம் நான் தொழுகிறது, எவ்வளவுதான் உன்னை கேட்கிறது, எனக்கு இது கூட கேட்கிறேன் கேட்கிறேன் என்ன செய்ய சும்மா அவரே ஒன்றும் கிடைக்கலன்னு. இப்படித்தான் நமது வாழ்க்கை இருக்கிறது. ஆனால் நபித்தோருடைய வாழ்க்கை எல்லா விஷயங்களிலும் அல்லாஹ் ஏதோ ஒரு நலவை தந்திருக்கான்னு சொல்லி அவர்கள் அல்லாஹ்வின் தவக்கல் வைத்து அல்லாஹ்வினரை பொறுப்பு சாட்டி அவர்கள் என்ன செய்கிறார்கள், நிம்மதியாக வாழ்ந்தார்கள் என்கிற செய்தி. அந்த அடிப்படையில் நமது வாழ்க்கையில் நாங்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஏதோ கிடைப்பதை கொண்டு போதுமாக்கிக் கொள்ள வேண்டும். கிடைக்கிறது கொண்டு நாங்கள் போதுமாக்கிக் கொள்ள வேண்டும். அதை வைத்துக் கொண்டு நாங்கள் நமக்கு மேலாக இருக்கிற ஒரு செய்தி யோசிப்போமாக இருந்தால் நிச்சயமாக இந்த உலகிலும் நாங்கள் நிம்மதியுள்ளவர்களாக வாழ முடியாது, மறுமையிலும் நிம்மதியாக வாழ முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியை சொன்னார்கள், சொல்லி நிறைவு செய்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஒவ்வொரு இறை விசுவாசிகளும் ஒவ்வொரு மூமின்களும் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு ஹதீஸ் நடக்கிறார். அல்லாஹ் சொல்றாங்க, உங்களுக்கு மேலே இருக்கிறவங்களை விட நமக்கு மேலே ஒரு ஆள் இருக்கார், அவரை நீங்க எப்போதுமே பார்க்காதீங்க. இப்ப நம்ம உதாரணமாக இந்த ஊர்ல ஒரு ஆளுக்கு 10 ஏக்கர் காணி இருக்கு, நமக்கு ஒரு 4 ஏக்கர் காணி தான் இருக்கு. நம்ம யோசிக்கிறது 10 ஏக்கர் காணி இருந்தால் 5 ஏக்கர்ல தென்னந்தோப்பும் 3 ஏக்கர்ல கோழிபாமும் மற்ற 1 ஏக்கர்ல மில்லும் வச்சு பக்கத்து 1 ஏக்கர் வீடே கட்ட நம்ம யோசிக்கலாம். ஆனால் அந்த 10 ஏக்கரை வச்சுட்டு அவர் பரவாயில்ல தந்தை நீங்க வேண்டாம் கேட்டு பாருங்க. உங்களை விட பொருள் எல்லாம் செல்வம் கொடுத்து ஆக்களை கேட்டு பாருங்க, வீட்டில் நிம்மதியாண்டு கணவனுக்கு இருக்க நேரம் இல்லை. அங்கே பார்க்கணும் இங்கே பார்க்கணும், அந்த தொழில் இந்த தொழில் முட்டை வச்சு அவரை வச்சு பாருங்க. முட்டை எப்போ முட்டை முட்டை எத்தனை முட்டை வருது, இன்றைக்கு மாதம் விஷா நிம்மதியில் உறவுகளே. ஆனால் நம்ம அண்டைக்கு வேலை செஞ்சு கூலி வேலை செஞ்சோமா, ஆமாத்தியா அஜயார் இந்த போனோமா மப்படியை கொடுத்தோமா முட்டையை குறையை கொடுத்தோமா மகனுக்கு காசை வாங்கிட்டு வந்தோமா, வீட்டில் மனைவி சொல்லுவா தேங்கணும் இல்லைங்க 6000 வாங்குவோம், 500 ரூபாய்க்கு சாமான் செஞ்சு அது போடு கொடுக்குற மாப்பாடு தரேன் விடுதலை ஆச்சு வேலையாக தான் கேட்போம். மகன் நடுராத்திரி எழுதி வாங்க கொடுப்பாங்க, முட்டை விலை குறைய போதான் ஒரே வந்து தகட்டுவா நிம்மதியில் இல்லை. விலை 12 மணிக்கு போல் வந்துருக்கு நிறைய பேர் முட்டை பிறக்குவாங்க விலை குறைய. அப்போ நிறைய பேர் நம்ம நினைக்கிற சூழல் சொன்னாங்க, உங்களுக்கு மேலே உள்ளவங்க நீங்கள் பார்க்காம உங்களுக்கு கீழே நம்ம செருப்பு போட்டிருப்போம், செருப்பு இல்லாதவரை நீங்கள் பாருங்கம்மா. அப்பாடா ஒரு ஆள் பூட்ஸ் போட்டு போற 20,000 பூட்ஸ், நீங்கள் ஒரு 1000 ரூபாய் பீட் செருப்பு இப்போ 1030 ரூபாய்க்கு 1200 ரூபாய்க்கு குறைய செருப்பு இல்லை. சும்மா பேமெண்ட்ல ஒரு 250 ரூபாய் செருப்பு வைக்கிறாங்க, 1 கிலோ விளையாட்டு செருப்பு வாங்க, இல்லாட்டி போட்டால் கழுத்தடியை போட்ட மாதிரி இருக்கு, கால் அமர்ந்த மாதிரி அப்படி செருப்பு தான் 200 ரூபாய்க்கு இருக்கு. இப்போ ரிசூலை சொல்றாங்க பெரிய சூப்பர் நீ பார்க்க அது ஒன்று தேவை. ஒரு மூவின் பார்க்கணும்னா நம்ம செருப்பு போடுறோம், நமக்கு பின்னால ஒருத்தர் செருப்பு இல்லாமல் வாழ்கிறாரு, நம்மட காலில்
கழுது குத்தல் அல்லாஹ் பாதுகாத்தான். அவரை கழுத போற அப்ப நம்ம அல்லாஹ் நமக்கு அருள் செஞ்சிருக்கிறான் என்று நம்ம செய்யணும். திருப்தி அடைய வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு வலியுறுத்தி இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் நமது வாழ்க்கையில் இருப்பதை கொண்டு நாங்கள் திருப்தி அடைவோம். கிடைக்கிற சிறிய அமலாக இருந்தாலும் அதை தொடர்ச்சியாக செய்வோம். அதனூடாக அல்லாஹ் தஆலா இந்த உலகிலும் மறுமையிலும் நினைக்கும் அருள் செய்வதற்கு அல்லாஹ் போதுமானவன். வேறு ஏதாவது செய்திகள்